சோலி முடிஞ்சுங்க. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ தோனி இம்பேக்ட் பிளேயராக தான் ஆட போகிறாரோன்னு தோணுது. ஏற்கனவே ஸ்குவாட்ல சஞ்சு சாம்சன் 18 கோடி, உருள் பட்டேல ஒரு பேஸ் பிரைஸ்க்கு எடுத்திருக்காங்க. அப்புறம் எம்எஸ் தோனி த பிரில்லியன் விக்கெட் கீப்பர் 4 கோடி எடுத்திருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி கார்த்திக் சர்மாவை 14 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்கனாக்கா, இதெல்லாம் பார்க்கும்போது தான் எம்எஸ் தோனி இம்பேக்ட் பிளேயராக வருவாரோன்னு தோணுது. இந்த வீடியோ வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஏன் எம்எஸ் தோனி தான் விக்கெட் கீப்பிங் பண்ணணும், இன்னொன்று எதுக்கு எம்எஸ் தோனி விக்கெட் கீப்பிங் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு செக்ஷனில் நம்ம எதுக்கு எம்எஸ் தோனி விக்கெட் கீப்பிங் பண்ணியே ஆகணும் அப்படின்றத மட்டும் பார்த்துலாமா. முதல் விஷயம் என்னன்னாக்கா, எம்எஸ்டி ப்ரெசன்ஸ் ஆன் இஸ் ஃபீல்ட். யார் என்ஜாய் பண்ணுறீங்களா இல்லையோ, நான் என்ஜாய் பண்ணுவேன் எம்எஸ் தோனியோட ப்ரெசன்ஸு ஃபீல்டில். அவர் ஒரு ஃபீல்டில் இருந்தாலே சரிங்க, ஆப்போனண்ட்லாம் ஒரு சின்ன ஒரு ஓகே எம்எஸ்டி பிஹைண்ட் த ஸ்டெம்ஸ் இருக்காரு அப்படின்றது ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். கேப்டன்ஷிப் பற்றி உங்களுக்கே தெரியும், கேட்டால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் கேப்டன்ஸுக்கு. தாண்டி கோடிக்கணக்கான பேர் வந்து நல்லா எம்எஸ் தோனி விக்கெட் கீப்பிங் ஃபீல்டில் ப்ரெசன்ஸாக இருக்கணுன்ட்டு தான் விரும்புவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு மெயின் ரீசன் ஏன் எம்எஸ் தோனி ஃபீல்டில் இருக்கணுன்றதுக்கு. செகண்ட் பாயிண்ட் என்னன்னாக்கா, எம்எஸ் தோனி மாஸ்டர் மைண்ட் இன் டிஆர்எஸ். டிஆர்எஸ்க்கு ஃபுல் ஃபார்மே தோனி ரிவ்யூ சிஸ்டம்னே மாற்றிட்டாங்க. டெஃபினட்டாக எனக்கு தெரியும் இந்த வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் விக்கெட் கீப்பர்னா அது எம்எஸ் தோனி தான் நான் சொல்லுவேன். அவர் எடுக்கிற டிசிஷன்ஸ் மோஸ்ட்லி 95% கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதனால டிஆர்எஸ்க்கு மெயினாக ஹெல்ப் பண்ணுவார். இது செகண்ட் ரீசன். தேர்ட் ரீசனு அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவரோட கேப்டன்சியை பற்றி. ஸோ டெஃபினட்டாக ஆன் ஃபீல்டில் ஏன்னா தப்பாக போகுது அப்படின்னாக்கா, இவர் கேப்டனா என்ன இதை இப்படி பண்ணலாம் இதை அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு சஜஷன் தருவார். இதை வச்சு ருத்ராஜ் கெய்க்வாட்டும் சரி, சஞ்சு சாம்சன் சரி, நிறைய லேர்ன் பண்ணிடலாங்க கேப்டன்சியில். அதையெல்லாம் தாண்டி அவரோட ஒரு பெஸ்ட் விக்கெட் கீப்பர் எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லைங்க. அவர் தான் விக்கெட் கீப்பிங்கே பண்ணி ஆகணும் அப்படின்றது தான் ஏன் ஆசை. இதையெல்லாம் தாண்டி ஒரு ஃபீல்டில் வச்சு பார்க்கறது தான் ஜாலியே. அதையே நீங்கள் பண்ணாமல் இம்பாக்ட் பிளேயரில் பண்ணால் என்னடா அர்த்தம் இது? என்னையெல்லாம் கேட்டால் தலை ஒரு 2 6 அப்புறம் 20 ஓவர் ஃபீல்டிங் அது எனக்கு போதுங்க. இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது தான். சிஎஸ்கே ஜெயிச்சா தான் நமக்கு நல்லது. பட் அதுக்காக தலை ஃபீல்டில் இருக்கணுங்க, டெஃபினட்டாக ஃபீல்டில் இருக்கணும். சரி ஓகே, ஆமாம் நெக்ஸ்ட் செஷனுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் செஷனில் என்ன ரீசன்ஸ்லாம் தோனி இம்பேக்ட் பிளேயராக தான் வரப்போகிறாரு அப்படின்ட்டு காமிக்கு அதை பற்றி பார்த்துலாமா. ஃபர்ஸ்ட்லி சஞ்சு ட்ரேடு தாங்க. அப்புறம் முறை இன்னைக்கு இந்தியன் கரண்ட் டீம் ஓப்பனாக டீமில் இருக்கும்போது அதுவும் எம்எஸ்டி ரிட்டையர்மெண்ட் ஆகிற சீசன் தான் இது டெஃபினட்டாக. ஸோ மேபி சஞ்சு சாம்சனை விக்கெட் கீப்பிங் பண்ணலாம், ட்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அந்த ட்ரேடு எனக்கு பெரிய இதுவாக தெரியுது. பிகாஸ் ஏன்னா அவங்க 18 கோடி மட்டும் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வரல, ஜட்டு வெற்றிக்கு கொடுத்துட்டு வந்துடலாங்க. அதுக்கு மெயின் ரீசனாக எனக்கு தெரிஞ்சு இந்த விக்கெட் கீப்பிங் பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் தோனி போயிட்டாருனாக்கா அவங்க பிளேயிங் ஆனில் ஒரு நல்ல ஒரு பிளேயர் விக்கெட் கீப்பிங் பண்ணுற மாதிரி தேவைன்றதை யோசித்து சஞ்சு சாம்சனை உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு மெயின் ரீசன். சஞ்சு சாம்சன் ட்ரேட் தான் வந்து தோனி இம்பேக்ட் பிளேயராக வரும்னு தோணுது. செகண்ட் ரீசன் என்னன்னாக்கா, டூ மச் விக்கெட் கீப்பர் இன் த ஸ்குவாட். நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி தான் சஞ்சு சாம்சன், உருவில் பட்டேல், கார்த்திக் சர்மா அப்படின்ட்டு எக்கச்சக்கமான விக்கெட் கீப்பர் இருக்காங்க டீமில். ஸோ அதனால தான் மேபி எம்எஸ் தோனி விக்கெட் கீப்பிங் பண்ணல போலையோ அப்படின்ட்டு எல்லாருக்குமே தோணுது இம்பேக்ட் பிளேயராக வரப்போகிறாரோன்ட்டு. இதுவுமே ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் தான். சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போயிடலாமா. தேர்டு விஷயம் என்னன்னாக்கா, அவரோட நிக்கில் இன்ஜுரி தாங்க. ஸ்டில் அவரோட அந்த முட்டில் அந்த இன்ஜுரி இருந்துட்டு தான் இருக்குது. போன வருஷமே பார்த்துருப்பீங்க நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பார். ஸோ மேபி அவனால் கூட லாஸ்ட் 2 ஓவர் வந்து இறங்கி ஆடிட்டு இம்பேக்டாக போயிடலாம், விக்கெட் கீப்பிங்லாம் பண்ண தேவையில்ல, ஓல் 20 ஓவர்ஸும் சேர்ந்து அப்படின்ட்டு நினச்சிருக்கோம் என்னமோ. அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசனாக எனக்கு தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் ரீசன் என்னன்னாக்கா, இதுதான் ரொம்ப எமோஷனலான ரீசன். மேபி அவர் ரிட்டையர் ஆகி வந்து இருந்திருக்கோம். சரி லாஸ்ட் சீசன் நம்ம சேப்பாக்கில் ஆடிட்டு போகலாம் அப்படின்ட்டு மேபி ஒரு மேட்ச் கடைசியாக சேப்பாக்கில் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு இம்பேக்ட் பிளேயராக உள்ள வந்துட்டு சேப்பாக்கில் ஃபினிஷ் பண்ணிட்டு போயிடலான்னு இருக்காரோ என்னமோ. இதெல்லாம் கேட்டால் எனக்கே பயமாக தான் இருக்குது. நம்மளாக ஒன்று தான் பண்ண முடியும், நம்பலாம் தலைவர் விளாடுவார் 14 மேட்சுமே இன்ஃபீல்டில் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எம்எஸ்டி ஆன் ஃபீல்டில் ஃபுல்லாக இருக்கணுமா இல்லை இம்பேக்ட் பிளேயராக வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனாக சொல்லிட்டு போங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் தட்டி விட்ருங்க.